சுழல் 2 வெப் சீரிஸோட கடைசி எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாலத்தி அம்மா கிட்ட ஆனந்த் தாமுவை கூட்டிட்டு வராரு. தாமு தன்னோட பையன்னு செல்லப்பா சாருக்கே தெரியாதுன்னு ஆனந்த் சொல்றாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் அவன் கடைசியில ஒரு மனுஷன் தான். சோ அவனுக்கும் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கதான் செய்யுது. அதனால தாமுவையும் உங்க மகனா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்றாரு. சரோஜா இருக்கிற இடம் சைடே பாத்தீங்கன்னா நந்தினி சுத்திட்டே இருப்பாங்க. அங்க வர வார்டன் நந்தினியை திரட்டி விடுறாங்க. சக்கரை அந்த காட்டேஜுக்கு மறுபடியும் போயிட்டு அந்த அலமாரியை யார் பூட்டி இருப்பாங்கன்றத யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. சேம் டைம் அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. செல்லப்பா சேர தப்பா இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமேனு அந்த அலமாரியோட தாப்பால பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. அதே நேரத்துல மூர்த்தியும் அங்க வராரு. அப்பதான் சக்கரை மூர்த்தி கிட்டே பேசுறாரு. கடைசியா முத்து பாத்தீங்கன்னா இந்த அலமாரி உள்ள போய்கிட்டா வெளியில இருந்து யாரு பூட்டினாங்கன்றது தெரியல. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது நீங்களும் நானும் தான். நான் கண்டிப்பா அந்த அலமாரியை பூட்டல. அப்ப நீங்க தான் பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மூர்த்தியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சக்கரை. கேட்ட உடனே மூர்த்தியோட மூஞ்சே மாறுது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நீ என்னையே சந்தேகப்படுறியா சொல்லிட்டு கேட்கிறாங்க. சாரி சார், நான் சந்தேகலாம் படல, நான் கன்ஃபார்மே பண்றேன். நீங்க தான் அந்த அலமாரியை பூட்டினீங்க, ஏன் பூட்டிங்கன்றத மட்டும் சொல்லுங்கன்றப்ப பாத்தீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்க நடந்த சண்டையில ஒரு கட்டத்துல ஒரு பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா மூர்த்தி சக்கரையோட மண்டையில அடிச்சிடுறாரு. இதனால சக்கரை சம்பவ இடத்துல மயக்கமாயிடுறாரு. அப்பதான் மூர்த்தி சைட்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது மூர்த்தி தான். அதுவும் எந்த வழியான அந்த டனல் வழியா அலமாரி சைடு வந்திருப்பாரு. என்னுடைய பொண்ணுங்க தான் இந்த சைடு வந்துட்டு இருக்காங்களோ சொல்லிட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா ஆர்வமா பாத்துட்டு இருப்பாரு. ஆனா மூர்த்தி வந்ததை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருவாரு. எப்படி உனக்கு இந்த வழி தெரியும் சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு மூர்த்தி இந்த வழி உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், இங்கதான் நாங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி வேற சொல்லுவாங்க. செல்லப்பா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்போதான் செல்லப்பா எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவாரு. அங்க நடக்கிற ஹியூமன் டிராபிக்கு உனக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்றது எனக்கும் தெரியும் அப்படின்னுவாரு. இதை கேட்ட உடனே மூர்த்திக்கு லைட்டா ஷாக் ஆயிடும். சரோஜா தனியால இது எதையுமே பண்ணிட முடியாது, சட்டத்துல யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்பதான் உன் பேர் எனக்கு அடிபட்டுச்சு. உன்னை வாட்ச் பண்ண வரையுமே உங்க ரெண்டு பேருக்குமே அஃபேர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அவளோட நடத்தப்படி தான் பாத்தியா நீனும் நடந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு செல்லப்பாங்க சொல்றாரு. மூர்த்தியும் அதை மறுக்கல. என்ன சார் பண்றது, எம்எல்ஏட ஒய்ஃப் அழகா வேற இருக்கா, என் பின்னாடி சுத்துறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கெத்தா இருந்தது, அதனால நீங்க எங்களை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க சொல்லி கேட்பாரு. பட் செல்லப்பா பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தையுமே கூண்ல ஏத்தாம விட மாட்டேன்னு சொல்ற ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா மூர்த்தி அவரை சுட்டுறாரு. ஒரே ஹெட்ஷாட்ல அவரோட உயிரும் பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹெட்ஷாட் அவரோட கையை பிடிச்ச பண்ணி சூசைட் மாதிரி காட்டிக்கிறாரு. தென் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டனல் கீழே போறாரு. போற வழியிலே பாத்தீங்கன்னா அதை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாரு. சோ இதுதான் அந்த காட்டேஜ் பக்கமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில தான் காட்டுறாங்க. அங்க நந்தினி பாத்தீங்கன்னா அந்த சரோஜா இருக்கிற இடத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வார்டன் வேற பாத்தீங்கன்னா சரோஜா ரூமுக்குள்ள போயிட்டு ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா சக்கரை கிட்ட நந்தினியும் அந்த 8 பொண்ணுங்களும் பேசியிருக்காங்க. சோ உங்களை பத்தின சில டீடைல்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக சரோஜா என்ன பண்றாங்கன்னா அந்த 8 பொண்ணுங்களையும் ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சோ பொம்பளை ரவுடிங்களையும் சில பேரையும் உள்ளே ரெடி பண்றாங்க. அந்த 8 பொண்ணுங்களையும் கொல்றதுக்காக கையில ஆயுதத்தையும் தராங்க. காட்டேஜ்ல தலையில அடிப்பட்டதோட மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வராரு சக்கரை. அந்த நேரத்துல பெர்னாண்டஸ் அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி இவங்களோட அப்பாவை தான் அவங்க மிரட்டி இன்னைக்கு கடலுக்கு கொண்டு போறாங்க, அந்த பொண்ணுங்களை கைமாத்துறாங்கன்றாங்க. சோ அவங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சக்கரை அங்க இருந்து கிளம்புறாரு. சரோஜா போட்ட பிளான தெரிஞ்ச நந்தினி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்கள சேஃபா அங்க பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கும் அங்க கூட்டு போறாங்க. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே உங்களை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த நந்தினி சொல்றாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க பாத்தீங்கன்னா இதனால செம காண்டாயிடுறாங்க. நாங்க உள்ள வந்ததே அவளை கொல்லணுன்றதுக்காக தான், சோ நீ எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நந்தினி அங்க அடைச்சு வச்சுட்டு அவங்க எல்லாருமே அந்த சரோஜாவை கொல்றதுக்காக கிளம்புறாங்க. கடல் பகுதியில பெர்னாண்டஸ் கூட ஒரு போட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சக்கரையும் உள்ள போறாரு. அவருக்கு துணையா ஒரு 4-5 போட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ல மூர்த்தி பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் கைமாத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. சேம் டைம் ஜெயிலையும் இந்த 8 பொண்ணுங்களை கொல்றதுக்காக பாத்தீங்கன்னா ஆளுங்களை இறக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு செம்ம ரெக்கார்டா இருக்காங்க. உள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க. பிகாஸ் கலவரத்துல கொன்னாதான் கலவரத்துல செத்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்றதுக்காக அந்த சண்டையில மாறி மாறி எல்லா பொம்பளைங்களும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தான் அதிகமான அடியே ஏற்படுது. இந்த பக்கம் கடல்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணியும் கண்ணு கட்டின தூரம் வரையும் பாத்தீங்கன்னா எந்த போட்டுமே தெரிஞ்சிருக்காது சக்கரைக்கு. போட்ல இருக்கக்கூடிய பைனாகுலரை யூஸ் பண்ணிட்டு தூரமா பாக்குறாரு. அப்ப தூரத்துல ஒரு சைடு ஒரு போட் மட்டும் போயிட்டு இருக்கத பாத்துறாங்க. சோ அதை நோக்கி படகை செலுத்துறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க சமாடி வாங்கிட்டு இருக்காங்க. தூரத்துல சரோஜாவோட முகத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு வெறி ஏற்படுது. இன்னைக்கு சூரசம்ஹாரம் கன்ஃபார்ம்டான்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கொந்தளிக்க அடிக்க வந்து அந்த ரவுடி பொம்பளைங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு இவங்க பாத்தீங்கன்னா சரோஜாவை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா சரோஜாவும் சாதாரண பொம்பளை கிடையாது, எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்குது. இந்த பக்கம் நந்தினி எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பங்களாக்குள்ள. ஒரு கட்டத்துல அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா நம்ம 8 பெண்களோட பிடியில மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாங்க. போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரோஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. உயிர் போல நிலைமையில இருக்காங்க. இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சா ஆள் காலி ஆயிடுவாங்கன்ற நிலைமையில தான் சரோஜாவோட உயிரே ஊசலாடிட்டு இருக்கு. அந்த பெண் குழந்தைகளை கூட்டிட்டு போற ஷிப்ல இருக்கிற ஒருத்தன் பாத்தீங்கன்னா தூரத்துல சக்கரையோட படகு வரத பாத்துறான். சோ இந்த பொண்ணுங்களை இப்பயே கல்ல கட்டி கடலுக்குள்ள இறப்புனாதான் நம்ம எதுலயும் மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா
சக்கரையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்களை விட சொல்றாரு. பட் ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. குழந்தைகளை கடலுக்குள்ளேயும் தள்ளிடுறானுங்க. இதை தூரத்துல இருந்து பாக்குற சக்கரை ஸ்ட்ரைட்டா அந்த கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. குதிச்சு எப்படி அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திடுறாரு. அண்ட் அந்த ஷிப்ல இருந்த மூர்த்தி அண்ட் கூலி ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க பிடிச்சு வச்சிடுறாங்க. சோ இந்த ஹியூமன் டிராபிக் பிரச்சனை இங்க இதோட முடியுது. அதை தொடர்ந்து ஜெயில பாத்தீங்கன்னா அந்த சரோஜாவை கொல்ற நிலைமையில இருக்காங்க. அங்க வர நந்தினி பாத்தீங்கன்னா சரோஜாவை எப்படியே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனியா தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்கள் எல்லாமே சரோஜாவை விட சொல்றாங்க. ஆனா நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிரை கொன்னீங்கன்னா அது உங்களை தூங்கவே விடாது. அதோட வழியை நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவளுக்கான தண்டனை இந்த கோர்ட்டும் நீதிமன்றமும் தந்துரும். நீங்க இவளை விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடுற மாதிரியே தெரியல. நந்தினி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பா வந்து நீங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்க எல்லாருமே இப்போ ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது. அவங்க நீங்க இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்றப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் கட்டி பிடிச்சி அழுவவும் ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்க 8 பேருமே நிரபராதின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களை விடுதலை செஞ்சிருது. போறப்ப நந்தினிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே பிரியாத விடைபெறாங்க. அதை தொடர்ந்து நந்தினியோட கேஸும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வருது. அவங்க தற்காப்புக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் நீதிபதி பாத்தீங்கன்னா ரிலீவ் பண்ணிடுறாங்க. ரிவால்வர் விஷயத்துல கவனக்குறைவா இருந்ததுனால சக்கரையை மட்டும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க, யார் நம்புறதுனே தெரியலன்றாங்க. ஆனா சக்கரை என்ன சொல்றாருன்னா, ஒரு தாய் சொன்ன ஒரு வாக்குக்காக பாத்தீங்கன்னா செல்லப்பா அவ்வளவு வருஷம் அந்த பொண்ணுங்களுக்காக கூட இருந்திருக்காரு. அண்ட் அவங்களை நம்பி மாலத்தி அம்மா பாத்தீங்கன்னா புருஷனை கண்கண்ட தெய்வம்னு இருந்திருக்காங்க. தாமு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா தான் செல்லப்பான்னு தெரிஞ்சு கூட அந்த குடும்பம் கலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருக்காரு. அண்ட் பெர்னாண்டஸும் அவரோட மீனவ சமூகத்துக்காக உண்மையாவே இருந்திருக்காரு. நல்லவங்களும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க, என்ன கொஞ்சம் கம்மியா தென் பண்றாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு சின்ன ஸ்பைனோட கையை கொத்துக்கிறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸும் முடியுது. ஸோ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.